எவ்வளவு படிச்சாலும் இந்த மார்க் டெஸ்ட்ல ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் ஆகவே மாட்டேங்குது. ஃபார்முலா எல்லாத்தையும் தப்பா போடுறேன், எவ்வளவு படிச்சாலும் மறந்து போயிருது. ரிவிஷன்ல தான் எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரிவைஸ் பண்றேன், அடுத்த வாட்டி மார்க் டெஸ்ட்ல செம ஸ்கோர் பண்றேன். என்ன படிச்சாலும் எங்கதான் பிரச்சனை இருக்கு. The problem is not in your revision. எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க பயந்து போய் விட்டு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த டாபிக்ஸ்ல தான் பிரச்சனை இருக்கு. இதைத்தான் இன்கம்ப்ளீட் சாப்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த பயமான டாபிக்ஸ், நீங்க டஃப்னு ஃபீல் பண்ணக்கூடிய அந்த டாபிக்ஸ், இல்ல எனக்கெல்லாம் படிச்சா புரியாது, எனக்கு அதை படிக்கிற அளவுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய டாபிக்ஸை நீங்க மாஸ்டர் பண்ணாத வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவே ஆகும். இந்த ஃபியரை நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு நான் ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தர போறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பயமா இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸை நீங்க மாஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களோட நீட் ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பிலீவ் மீ அண்ட் தேங்க் மீ லேட்டர். ஸோ இங்க நான் 3 ஃபேக்டர்ஸ் பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 40% வந்து உங்களோட இன்கம்ப்ளீட் சாப்டர்ஸ் லிஸ்ட்டை நீங்க சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 40% எப்படி இந்த இன்கம்ப்ளீட் சாப்டர்ஸ் லிஸ்ட்டை சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறது? இதுக்கு ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணணும். உங்களோட வீக் ஏரியாஸ் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை ஒரு லிஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீக் ஏரியாஸ் அண்ட் டாபிக்ஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில எந்தெந்த டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நீங்க என்னோட பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட வீக் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நான் சொல்ல போற இந்த 3rd ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதுதான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீச் பண்ண போறேன். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கை லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இதை வந்து நான் பர்சனலாவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் படிக்கிறப்ப எனக்கு பிசிக்ஸ்ல ரொம்ப ஸ்கேரியஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா கைனமேட்டிக்ஸ். ஸோ இந்த சாப்டரை நான் வந்து மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இதை மாஸ்டர் பண்ணாதான் நம்ம ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஸோ அப்படி நான் நினைச்சப்ப எடுத்தோடனே நான் ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல, அந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல. பிகாஸ் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டர் தெரிஞ்சுக்கணும், பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல டாட் ப்ராடக்ட் தெரிஞ்சுக்கணும், கிராஸ் ப்ராடக்ட் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா தான் அந்த கைனமேட்டிக்ஸை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணி முடிக்க முடியும். ஆனா அதுக்கான டைம் நம்மகிட்ட இருக்கா? கிடையாது. ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, நம்ம ப்ரீவியஸா சொல்லியிருந்த அந்த 2 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சேன். ஸோ கைனமேட்டிக்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை நான் எப்படி அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்ங்கிற பேரே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஃபர்ஸ்ட் கூகுள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் கூகுள்ல வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணேன். ஸோ அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன், அப்புறம் இது நம்ம எங்க டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. ஸோ அப்போ நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறப்ப, ஃபுட்பால் விளையாடுறப்ப, ஸோ இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா பறக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம லைஃப்ல டே டு டேல எப்படி வந்து யூஸ் பண்றோம், நமக்கே தெரியாம நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு பேசிக்ஸ், இது என்ன, இது எங்க யூஸ் ஆகுது பிராக்டிகலா டே டு டே லைஃப்ல அப்படின்னு சொல்லி அந்த பிராக்டிகல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் வந்து இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் சம்ஸை எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ இன் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க நினைக்கலாம், ஸோ அப்போ நான் ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி கூகுளில் சர்ச் பண்ணணும், யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்கணுமா, ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணணுமா, இதுக்கு ரொம்ப நிறைய டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். எஸ், பட் யூ ஆர் பார்ஷியலி கரெக்ட். இதுக்கு வந்து டைம் அதிகமாகும் தான், ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப நிறைய டைம்லாம் ஆகாது, கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்ட்ரா டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ இப்போ எப்படின்னா, நீங்க எதுவுமே தெரியாம ஒரு சாப்டரை ஸ்டார்ட் பண்ணி, ஒரு டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் படிச்சு சரி ஒண்ணுமே புரியலடான்னு தூக்கி போட்டு வந்துருவீங்க. ஸோ அதுக்கு டைம் செலவு பண்றீங்கல்ல, அதை விட ரொம்ப கம்மியான டைம் தான் இந்த ப்ராக்டிகல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நான் இந்த ஹோல் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல, இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் லேர்னிங். ஏன்னா நம்ம ரியல் லைஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம இங்கே பண்றதுனால தான் இதை நம்ம ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ உங்களில் சில பேர் இந்த வீடியோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீட் 2024 எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நீங்க இந்த ஆக்டிவ் லேர்னிங்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த 3 ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா படிச்சீங்க அப்படின்னா, நீங்க படிச்சது உங்க பிரெயின்ல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்க அடிக்கடி ரிவைஸ் பண்ண தேவையில்லை. உங்க பிரெயின்ல இது வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பதிஞ்சிடும். நான் என்னோட மார்க் டெஸ்ட்ல நல்ல ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன், இம்ப்ரூவிங் ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன் என்னோட நீட் ப்ரிப்பரேஷன் அப்ப.
ஸோ இதே ட்ரிக்கை நான் ஃபாலோ பண்ண அதே ட்ரிக்கை இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரிக்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இனிமேல் உங்களுக்கு எந்த டாபிக்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேரி டாபிக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இனிமேல் நீங்கள் ஈஸியாக உங்களோட ஸ்கேரி டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவீங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃபேக்டர் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் 40% வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதுதான் MCQ சால்விங். ஸோ MCQ சால்விங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, MCQ சால்வ் பண்ணுறப்ப தான் உங்களோட ஒரு டாபிக் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ டெப்த்தாக உங்களோட நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆல்சோ இது வந்து உங்களுக்கு இன்டைரக்டாக உங்களோட ஸ்கேரியஸ்ட் டாபிக்ஸ் என்ன, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயமாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன, இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரக்கூடியது அந்த MCQ வந்து பார்த்தீங்கன்னா சால்விங். இப்போ MCQ சால்வ் பண்றப்ப நீங்க எந்த ஏரியாஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, எங்கெல்லாம் சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்றீங்க அப்படிங்கிறதையும் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதை உங்களால ரெக்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். அண்ட் MCQ சால்விங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரிவிஷன். ஸோ ஒரு புக் எடுத்து ரிவைஸ் பண்றதை விட ஒரு MCQ சால்வ் பண்ணி அதன் மூலமா நம்ம ரிவைசன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் ரிவிஷனா கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த லாஸ்ட் ஃபேக்டர் 20% ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன் இந்த லாஸ்ட் மந்த் என்ன அப்படின்னா மார்க் டெஸ்ட். ஸோ லாஸ்ட் 5 days ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன்ல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறீங்க. திருப்பி அதில் நீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்றீங்க, எதனா வீக்கா இருக்கீங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி ரிவைஸ் பண்றீங்க, நிறைய மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறீங்க. ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் 5 days ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணாலே 100% உங்களோட நீட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு நான் கேரண்டி. Hope you achieve the NEET. All the best and goodbye.